ஓகே, இப்போ டைல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிராண்டுன்னு சொல்கிறாங்களே. ஸோ பிராண்டை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ நம்ம இவ்வளோ நேரம் எடுத்த வீடியோவிலேயே ரொம்ப முக்கியமான வீடியோ வந்து இந்த பாட்டு மட்டும்தான். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து நிறைய கஸ்டமருக்கு நிறைய விதமாக இந்த சந்தேகங்கள்லாம் இருக்குது. குழப்பம், நம்ம பிராண்டு போடுறோமா இல்லை நம்ம எந்த டைல்ஸை போடுறோம், குவாலிட்டி இல்லையா, அந்த மாதிரி நிறைய சந்தேகம் வருது. அது எல்லாத்துக்குமே நம்ம தெளிவாக ஒரு ஆன்சர் சொல்லிடுவோம். ஒன்றும் இல்லைங்க, மனுஷன் பிறக்கும் போது குழந்தையா வெறுமனா பேரே இல்லாமல் பிறக்கிறோம். நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு பேர் வச்சு நம்மளை வந்து வளர்த்து ஆளாக்குறாங்க. அதே மாதிரி தான் ஒரு டைல்ஸுன்றது குஜராத்ன்ற ஒரு இடத்துல தயாரிக்கப்படுது. அதை விற்கிற பெரிய பெரிய முன்னணி கம்பெனிங்க எல்லாம் அந்த பேரை வந்து பிரபலமாக்கி ஒரு நடிகர்களை வச்சு ப்ரொமோஷன் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதை வந்து பெரிய லெவலில் வளர்த்து எடுக்கிறாங்க. இதுதான் விஷயமே தவிர அவங்கவுங்க பிராண்டு மட்டும்தான் வளருதே தவிர குவாலிட்டிக்கும் டைல்ஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நம்ம எப்படி பேர் இல்லாமல் பிறக்கிறோமோ அதே மாதிரியே எல்லா டைல்ஸுமே பிராண்ட் இல்லாமல் தான் பிறக்குது, செய்யப்படுது, தயாரிக்கப்படுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிக்கன் பிரியாணியை வச்சுப்போமே. அந்த சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக செய்யறதுக்கு அதோட மூலப்பொருள் வந்து அந்த சிக்கனும் அதுக்கு சேர்க்கக்கூடிய மசாலாவும் மட்டும்தான். அந்த ரெண்டுமே கரெக்டான பக்குவத்தில் செஞ்சுட்டோம்னா நம்ம கூட ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி செய்ய முடியும். அதே மாதிரி தான் ஒரு டைல்ஸ் தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு சேர்க்கக்கூடிய மண்ணு, அதோட குவாலிட்டி, அது தயாராகக்கூடிய விதம், அதை பொறுத்து தான் ஒரு டைல்ஸோட குவாலிட்டின்றது முடிவே ஆகுது. நம்ம வந்து டைரக்டா அந்த ஃபேக்டரியில் என்ன ப்ரொசீஜர்ல பண்றோமோ அந்த ப்ரொசீஜர்ல பண்ணி ஃபேக்டரியோட நேம்லயே டைரக்டா கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்றோம். ஓகே, இப்போ பிராண்டுன்னு சொல்லி விற்கிறவங்க எல்லாருமே வந்து அதிக காஸ்ட் வச்சு விற்பாங்களே, அது எதனால? ஒன்றும் இல்லைங்க, இப்போ பிராண்டுன்னு சொல்றவங்க எல்லாருமே முன்னணி நடிகர்களை வச்சு நடிகைகளை வச்சு அவங்க வந்து ஒரு சினிமா எடுக்கிற மாதிரியே ஒரு செட்டப் பண்ணி ஒரு விளம்பரம் எடுக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 100 கோடியிலேருந்து 200 கோடி செலவு பண்ணுறாங்க. அந்த விளம்பரத்துக்கு உள்ள காஸ்ட்டை தான் பிராண்டுன்ற பேரில் கஸ்டமர் ஆகிய நம்ம தலையில் கட்டுறாங்க. நீங்கள் வந்து பிராண்டுன்னு நினச்சி அதிக காசு கொடுத்து வாங்கி போடுற பொருள் எதுவுமே நீங்கள் கல்லுக்கோ குவாலிட்டிக்கும் கொடுக்கல. அவங்க அந்த நடிகைக்கு கொடுத்த காசையும் நடிகருக்கு கொடுத்த காசையும் தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. அதனால் இதுக்கு மேலேயே மக்களாகிய நீங்கள் யாருமே பிராண்டுன்ற முகத்தில் போய் சிக்கி உங்களோட முதலீடையும் சரி உங்களோட பணத்தையே வேஸ்ட் பண்ணாதீங்க. தரமான கல்லை எங்கே எடுத்தால் நல்லா இருக்கும், எப்படி செஞ்சவங்க கிட்ட எடுத்தால் நல்லா இருக்கும்ன்றதை மட்டும் யோசிச்சுட்டு நம்பி வாங்க. எம்ஆர்கேல பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுக்கலாம்.